Hello children, நான் உங்கள் டீச்சர் ஹேமலதா. 5th standard, first term, Maths, Unit 1, Geometry. அதில் Part 1 பார்க்க போகிறோம். இப்போ Geometry, பேசிக் ஷேப்ஸ்லாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா two-dimensional perspective of three-dimensional objects. முப்பரிமாண பொருள்களின் இரு பரிமாண வடிவங்கள். We can identify 2D and 3D objects in our day-to-day life. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய 2D shapes, 3D shapes, அதை நம்ம அடையாளம் காண்போம். இந்த பிக்சரை நல்லா பாருங்க. இதில் 2D ஷேப்ஸும் இருக்கு, 3D ஷேப்ஸும் இருக்கு. ரீகால் 2D ஷேப்ஸ் இரு பரிமாணம். Shapes which have two dimensions, namely length and breadth, are called 2D shapes. இரண்டு பரிமாணங்களை கொண்ட இரு பரிமாண வடிவங்கள் சொல்லுவோம். இப்போ 2D ஷேப்ஸில் பார்த்தீங்கன்னா லெங்க்த்தும் வரும், பிரெத்தும் வரும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 2D ஷேப்ஸு எங்கே இருக்குன்னு என்னென்னு பார்த்துட்டிங்களா? இந்த பிக்சரில் ஸ்லைட், சிடி, டிராஃபிக் சிக்னலில் இருக்கும் பாருங்கள், இந்த ரூல்ஸ், அந்த பிக்சர், அப்புறம் செஸ் போர்டு. ஓகேவா? Next, 3D shapes. 3D shapes are solid objects that have 3 dimensions. முப்பரிமாண வடிவங்கள் இந்த திட வடிவ பொருள்களாகவும் 3 பரிமாணங்களை கொண்டதாகவும் இருக்கும். இப்போ 3 dimensions அப்படின்னா முப்பரிமாணம் சொல்லுவோம். அப்போ these dimensions are length, width and height. நீளம், அகலம், உயரம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. 3D ஷேப்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் பாருங்க. பார்த்துட்டிங்களா? அடுத்தது பாருங்க. Draw 3D shapes from 2D shapes. இந்த 2D ஷேப்ஸ்லேருந்து 3D ஷேப்ஸை எப்படி வரையறதுன்றத நம்ம இங்கே பார்க்கலாமா? நீங்கள் பேக்கரிக்கு போனீங்கன்னா ஒரு கேக் வாங்குறீங்க. அப்போ அந்த கேக் வாங்கும் போது அவர் பேக் பண்ணும் போது இந்த மாதிரி 2D ஷேப்ஸில் அட்டை இருக்கும். அதை என்ன பண்ணுவார்? அதை அப்படியே இப்படி இந்த பக்கத்துலேருந்து இப்படி ஃபோல்டு பண்ணி ஒரு பாக்ஸாக ரெடி பண்ணி அதில் கேக்கை வைப்பார் தானே. அதில் கேக்கை வைப்பார். அது பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் இருக்கும். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா கனச்சதுரம், கியூப் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா பண்புகள். இதுதான் கியூப். இதை பார்த்துருக்கோம் தானே, லாஸ்ட் கிளாஸ்லேயே இதை பற்றி படிச்சிருக்கோம். இன்னும் டீட்டெயிலாக இங்கே படிக்கிறோம். It is a 3D shape. இது ஒரு முப்பரிமாண வடிவம். It has 6 faces. இதுக்கு 6 முகங்கள் இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6. Top, bottom, front, back, left, right. All sides are equal. எல்லா பக்கங்களும் சமம். It has 8 vertices. 8 முனைகள். 1, 2, 3, 4. அது மாதிரி 5, 6, 7 அந்த பேக்கில் ஒன்று இருக்கும். 8. 12 edges. இப்போ 12 edges அப்படின்னும் போது நான் இங்கே வரைகிறேன். நீங்கள் நல்லா கவனிங்க. பாருங்கள், இப்படி ஒரு வரைஞ்சிக்கலாம். இது 4 edgesன்னு வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், இப்படி வரையலாம்.
இது 4 8 ஆச்சா 9 10 11 12 12 edges 12 விளிம்புகளை கொண்டது. எட்ஜஸ்னா விளிம்புகள். அடுத்தது பார்க்க போகிறது கியூபாய்டு. இந்த கியூபாய்டு பார்த்தீங்கன்னா இதுவும் 3D ஷேப் தான். 6 ஃபேஸஸ். அந்த கியூபுக்கு என்ன சொன்னோன்னா அதே தான். ஆனால் இதில் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். எதிரெதிர் பக்கங்கள் சமம். இட் ஹேஸ் 8 வெர்டிசஸ் அண்ட் 12 edges. இந்த கியூபுக்கு சொன்ன மாதிரியே தான் இதுக்கும். அதை அப்படியே ஞாபகம் வச்சுட்டு இதையும் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ப்ராப்பர்ட்டிஸை அப்படியே எழுதணும். இதை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். நெக்ஸ்ட் சிலிண்டர். இந்த பிக்சர்லாம் பார்த்துருக்கீங்களா? வாட்டர் பாட்டில், சிலிண்டர், இந்த மாதிரி ட்ரம், இது மாதிரிலாம் இருக்கும். இதுவும் என்னது? இதுவும் 3D ஷேப். 2 bases lie in upper and lower surfaces in a cylinder. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டரில் மேலும் கீழும் 2 சமதளங்கள் இருக்கும். இந்த பாரு, இந்த ஷேப்பு, இந்த ஷேப். Height is the distance between the 2 bases. இந்த 2 bases இருக்குதானே, அதுக்கு இடையில உள்ள இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தியா, இதுக்கு தான் ஹைட்டுன்னு பேர். இந்த டிஸ்டன்ஸ் இருக்குதானே ஹைட்டுன்னு பேர். இது வந்து பிளெயின் சர்ஃபேஸாக இருக்கும் இந்த 2 பக்கமும். இது எப்படி இருக்கும்? கர்வ்டு, வளைதளமாக இருக்கும், வளைஞ்சு இருக்கும். நீங்கள் சிலிண்டர்லாம் பார்த்துருக்கீங்க தானே, இந்த மாதிரி வளைஞ்சு இருக்கும். அடுத்தது பாருங்க, ஒரு சர்க்கிள் வரையறதா இருந்தால் ரேடியஸ் தேவை, ஆரம். இங்கே பாருங்க, OA, OB, OC, OD இதெல்லாம் ஈக்குவலாக இருக்கும். AC இஸ் ஈக்குவல் டு BD. இது ஹைட்டு, இந்த 2 ஹைட்டும் ஈக்குவலாக இருக்கும். அடுத்தது ஸ்பியர். இதுவும் 3D ஷேப். இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பாருங்க, நம்ம பழக்கப்பட்டது தானே. இட் ஹேஸ் 1 சர்ஃபேஸ். இதுக்கு ஒரே ஒரு மேற்பரப்பு மட்டும்தான் இருக்கும். All points on the surface are at the same distance from the center. மேற்பரப்பில் உள்ள இந்த பாருங்க, இந்த மேற்பரப்பில் உள்ள அனைத்து புள்ளிகளும் இந்த மைய புள்ளியிலிருந்து, இதுதான் இங்கே இருக்கிற மாதிரியே இங்கே இந்த மைய புள்ளியிலிருந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து தொலைவில் இருக்கும். இட் ஹேஸ் நோ வெர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ். இதுக்கு வெர்டிசஸும் கிடையாது, எட்ஜஸும் கிடையாது. நெக்ஸ்ட் கோன். கோன்னா என்ன? கூம்பு. இதுவும் இந்த பாருங்க, இங்கே இருக்கிறதெல்லாம் பிக்சர்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க தானே. கோன் ஐஸ் பார்த்துருக்கோம், பர்த்டே கேப் பார்த்துருக்கோம். இது வந்து இந்த ரோட்லலாம் வந்து ஏதாவது இந்த ரிப்பேர் பண்ணும் போது இந்த மாதிரி வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இதுதான். இதுவும் 3D ஷேப். இட் ஹேஸ் எ சர்க்கிள் இன் இட்ஸ் பேஸ். இது அடிப்பகுதி பார்த்தோன்னா வட்ட வடிவத்தில் இருக்கும். இதே மாதிரி இருக்கும். The distance from the top of the cone to the center of the base is called as height. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கூம்பினுடைய மேல் முனையிலேருந்து இங்கேருந்து இந்த இப்படியே இங்கே வருது பார்த்தியா, இதுக்கு என்ன பேருன்னா ஹைட். இந்த தொலைவுக்கு வந்து ஹைட்டுன்னு பேர். அதே மாதிரி distance from the apex to any point lying on the circumference of base is called as slant height. Slant height na சாயுரம் சொல்லுவாங்க. இந்த கூம்பினுடைய உச்சிக்கும் இந்த அடிபாகத்தினுடைய சுற்றளவில் உள்ள ஏதேனும் ஒரு புள்ளிக்கும் இந்த இடைப்பட்ட தொலைவிற்கு பார்த்தியா, இந்த இது வந்து ஸ்லாண்ட் ஹைட்டுன்னு பேர் சொல்லுவோம். The height and slant height are not equal. இதுவும் not equal, சமம் அல்ல. அடுத்தது ஆக்டிவிட்டி பார்க்கலாமா? ரைட் தி 3D ஷேப்ஸ் லையிங் அரவுண்ட் us. இப்போ நம்ம நிறைய 3D ஷேப்ஸ் பார்த்தோம். அதுக்குரிய திங்ஸும் நம்ம அங்கே பிக்சர்ஸ்லாம் பார்த்தோமா இல்லையா? அவங்களே இந்த கொடுத்துருக்காங்க பாரு. ஆப்ஜெக்ட்ஸு இதுதான்,
ஷேப்ஸ் என்ன ஷேப்ஸ்ன்னு சொல்லி நம்ம இங்கே எழுதணும். சைட்ஸ் வந்து எத்தனை சைட்ஸ், கார்னர்ஸ் எத்தனைன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ டைஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, அது என்ன ஷேப், கியூப். சைட்ஸ் எத்தனை சொல்லுங்கள் பார்க்கலாம். சைட்ஸ்னா பக்கங்கள் 6, முனைகள் கார்னர்ஸ் 8. இப்போ பிரிக்ஸ் கியூபாய்டு, அதுக்கும் என்னது 6, 8 கார்னர்ஸ். நம்ம பார்த்தோமா இல்லையா. கேஸ் அதுக்கு இருக்கா, இல்லை, நோ. கேக் எப்படி இருக்கும், கியூப் ஷேப்லேயும் இருக்கும், அதுக்கும் 6 சைட்ஸ் 8 கார்னர்ஸ். பால் அது என்ன ஷேப்ஸில் இருக்கும், ஸ்பியர், அதுக்கு இருக்கா சைட்ஸும் கார்னர்ஸும், நோ. இப்படி போட்டுக்கலாம். What will you see if you look at this object from the front? இங்க ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க இருக்கிற மேன் இருக்காருதானே, அவர் இந்த பிக்சர்ஸ்க்கு ஃப்ரண்ட்ல இருக்காரு. What will you observe if you look at this object from this sideways? இவர் எங்க இருக்காரு, சைட்வேஸ்லேருந்து இந்த பிக்சரை பார்க்குறாரு, இந்த ஆப்ஜெக்டை பார்க்குறாரு. அவர் பார்க்குற சைட்லேருந்து என்ன தெரியுதுன்னு சொல்லி பார்க்கலாமா. இங்கே பாருங்கள், இங்கேருந்து இவர் பார்க்குறாரு. அப்போ இந்த ஆப்ஜெக்ட் தெரியும், இது தெரியுமா, இந்த சைடு தெரியுமா, இந்த சைடு. இவர் பாருங்கள் சைட்வேலேருந்து பார்க்குறாரு. அப்போ எந்த தெரியும், இந்த பிக்சர் தெரியும். அதே மாதிரி இந்த இவர் வந்து ஸ்ட்ரைட்டாக பார்க்குறாரு. அப்போ எந்த ஆப்ஜெக்ட் தெரியும், இந்த சைடு இருக்கிறது தான் தெரியும். அதை நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி சைட்வேலேருந்து இந்த மேன் வந்து இதை அந்த சைட்வேல பார்க்குற பிக்சரை அதை இங்கே நீங்கள் ட்ரா பண்ணுங்க. இப்போ எக்ஸசைஸ் 1.1 மேட்ச் தி ஃபாலோயிங். இங்கே வந்து ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அதுக்கு மேட்சானது எதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இது என்னது சொல்லுங்க பார்க்கலாம். பால் அது என்ன ஷேப், ஸ்பியர். இது டிஃபன் பாக்ஸ் என்ன ஷேப், சிலிண்டர். கியூப் இந்த பிக்சருக்கு கோன். அப்புறம் இந்த இடத்துல இருக்கிற இந்த அலமாரி இருக்குது தானே, இது வந்து கியூபாய்டு. இந்த மாதிரி கரெக்டாக மேட்ச் பண்ணிடுங்க. ஃபைண்ட் வெதர் த கிவன் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இங்கே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து சரியாக இருந்தால் ட்ரூ போடணும், தவறாக இருந்தால் ஃபால்ஸ் போடணும். கியூப் ஹேஸ் பை 6 ஸ்கொயர் ஸ்பேசஸ். கனசதுரமானது 6 சதுர முகங்களை கொண்டதுன்னு சொல்கிறாங்க. அது 6 ஃபேஸஸ் தானே இருக்குது, அப்போ ட்ரூ. த ஹைட் அண்ட் ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் தி கோன் ஆர் ஈக்குவல். இப்போ இந்த கோன் இப்படி வரைஞ்ச தானே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடும் ஈக்குவலாக இருக்குன்னு இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அது ஃபால்ஸ். A cuboid has 7 vertices. இந்த கியூபாய்டில் எத்தனை வெர்டிசஸ் பார்த்தோம், 8 பார்த்தோம். ஆனால் இங்கே 7 கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஃபால்ஸ். த 4th ஒன் பாருங்க. 2 bases lie in upper and lower surfaces of a cylinder. ஒரு சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா இதுதான் சிலிண்டர்னு வச்சுக்கோங்க. அப்பர் அண்ட் லோயர் சர்ஃபேசஸ் ஆஃப் சிலிண்டர். ஒரு உருளையினுடைய மேல்பரப்பும் கீழ்பரப்பும் சமம் தளங்களாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட், அப்போ ட்ரூ. ஸ்பியர் இஸ் ஏ 3D ஷேப். கோலம் வந்து ஒரு முப்பரிமாண வடிவம், ட்ரூ. இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்தது பாருங்க. Able to explore rotations of familiar 2D shapes intuitively. 2D ஷேப்ஸினுடைய சுழற்சிகளையும் இன்ட்யூட்டிவ்லினா உள்ளுணர்வால் ஆராய்தல். இப்போ
ட்ரா 2 வெர்டிக்கல் லைன்ஸ் இன் எ ஒயிட் பேப்பர். இதை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கணும். அதில் வந்து பாருங்கள் 2 லைன்ஸ் வெர்டிக்கல் ஷேப்பில் 2 லைன்ஸ் இப்படி கரெக்டாக வெட்டிட்டு இந்த சென்டர் பாயிண்ட்டு இப்படி வச்சுக்கோங்க. அந்த ஃபோல்டிங் மெத்தட் மாதிரி. ட்ரா எ சர்க்கிள் வித் ரேடியஸ் 6 சென்டிமீட்டர் இன் எ சார்ட். ஒரு சார்ட் எடுத்து அதில் 6 சென்டிமீட்டருக்கு வந்து ஒரு சர்க்கிள் வந்து வரைங்க. தென் கட் த சர்க்கிள் ஃப்ரம் தி சார்ட். அந்த சார்ட்லேருந்து அந்த சர்க்கிளை வந்து கட் பண்ணிவிடுங்க. ஃபோல்டு இன்ட்டு 4 ஈக்குவல் பார்ட்ஸ். இப்போ நீங்கள் இந்த மாதிரி சர்க்கிள் வரைஞ்சிருந்தீங்கன்னா அதை நல்லா 4 இதாக வந்து இந்த அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அப்படியே அப்புறம் என்ன பண்ணுறீங்க, அப்படியே பிரித்து பாருங்கள். அப்புறம் ட்ரா ஆர் பேஸ்ட் 4 பிக்சர்ஸ் ஆன் தி சர்க்கிள். இந்த கார்னர் இந்த கார்னர் இந்த கார்னர்லலாம் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு வந்து பிக்சரை ட்ரா பண்ணாலும் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு பிக்சரை வந்து பேஸ்ட் பண்ணாலும் பண்ணலாம். பண்ணிவிட்டு இதை எடுத்து என்ன பண்ணணும், இந்த சென்டர் பாயிண்ட்டை கவனி, இதை வந்து ஒட்டக்கூடாது. இந்த இடத்துல ஒரு பின்னை போட்டு இந்த பின்னாடி கீழே ஒரு குண்டூசி எடுத்து அப்படியே சொருகிட்டு இங்கே ஒரு பிக்சர் இருக்கும், இங்கே ஒரு பிக்சர் இருக்கும், இங்கே ஒரு பிக்சர் இருக்கும், இங்கே ஒரு பிக்சர் இருக்கும். இதை மாதிரி ரெடி பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம அடுத்ததுக்கு போகலாம் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி பிக்சர்லாம் வரைஞ்சிட்டோமா? ஃபிக்ஸ் த ரவுண்ட் சார்ட் ஆன் தி ஒயிட் பேப்பர் பை யூஸிங் எ பின் இன் சென்டர். நான் சொன்ன மாதிரி by rotating the chart we observe that 2 vertical lines on the straight and the circular center will be placed at the same point. Look at the changes occurred when the card is rotated. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இப்போ இந்த பிக்சர் ஒட்டினது இருக்குது. இதை நம்ம வந்து 1/4 வந்து டேர்ன் பண்ணுறோம். பண்ணும்போது அந்த பேப்பரில் இப்படி இந்த வெர்டிக்கல் லைன்ஸ் இருக்குது தானே, அங்கே இந்த பிரிஞ்சாலும் இந்த மாஸ்க்கும் வந்துடுது. சென்டர் பாயிண்ட் ஓ. அடுத்தது ஆஃப் டர்ன் பண்ணுறோம். மறுபடியும் பண்ணும்போது இந்த பீகாக்கும் பீட்ரூட்டும் வருது. ஓகேவா? பாருங்கள், சர்க்குலர் சென்டர் வில் பி பிளேஸ்ட் அட் தி சேம் பாயிண்ட். இந்த சேம் பாயிண்ட்லேயே இந்த இது கரெக்டாக வருது பார்த்தீங்களா? அந்த பேப்பரில் இருக்கிறது கரெக்டாக இங்கே வரும் பாருங்கள். Look at the changes occurred when the card is rotated. அப்போ நம்ம என்ன பண்ணோம், கார்டை ரொட்டேட் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், this change is called as rotation. O is the center. இதில் O இருக்குதுன்னு அதுதான் சென்டர். When we compare the figure first and second, the picture has taken 1/4 turn. அந்த ஃபஸ்ட்டு பிக்சருக்கும் அந்த 1/4 டர்ன் பண்ணும்போது அந்த பிக்சர்ஸ் என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகுது. போட்டுக்கான் பாரு. when we rotate the chart as shown in the figure, the pictures are taken off turn. 1/4 பண்ணும்போது இப்படி வந்தது, இது ஆஃப் டர்ன் பண்ணும்போது இப்படி வந்தது. இந்த ஸ்ட்ரைட்டாக இதை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். அந்த சர்க்கிள் மட்டும்தான் நம்ம ரொட்டேட் பண்ணணும். அதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. Observe that when we rotate, the shapes are rotated. நம்ம வந்து அந்த அட்டையை சுழற்றும் போது வடிவங்களும் சுழலுது. The images are rotated depending on the center point. மைய புள்ளியை பொறுத்து படங்கள் வந்து சுழலுது. அது அந்த மையத்தில் ஒரு பாயிண்ட் வச்சோமா இல்லையா, ஓ அதுதான். The point is called as center of rotation. அந்த பாயிண்ட்க்கு என்ன சொல்கிறோன்னா சென்டர் ஆஃப் ரொட்டேஷன். சென்டர் ஆஃப் ரொட்டேஷன் பேரு சுழற்சி மைய புள்ளின்னு சொல்லுவோம். Think, is there any change in the position of the wings of the ventilator fan? இந்த ventilator fan பார்த்துருக்கீங்களா? After rotating 1/4 turn and off turn, அப்படி சேஞ்ச் ஆகுமா? மாறாது. நீங்கள் வென்டிலேட்டர் கிச்சனில் இருக்கிற வென்டிலேட்டர் ஃபேன் பார்த்தீங்கன்னா அதனுடைய 1/4 டர்ன் ஆனாலும் சரி, ஆஃப் டர்ன் ஆனாலும் அதனுடைய பொசிஷன் அந்த விங்ஸினுடைய இது வந்து எந்த சேஞ்சும் ஆகாது. எக்ஸாம்பிள் பாருங்கள். அப்சர்வ் த ரொட்டேஷன் ஆஃப் தி ஸ்கொயர். இப்போ ஒரு ஸ்கொயர் பேப்பர் எடுத்து ABCDன்னு போட்டுட்டோம். இப்போ 1/4 பண்ணும்போது இங்கேருந்த A வந்து இங்கே போகும், இங்கேருந்த B வந்து இங்கே வரும் இந்த கார்னருக்கு, இங்கேருந்த C வந்து இங்கே போகும், இங்கேருந்த D வந்து இங்கே போகும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா
அடுத்த பிக்சரில் பாருங்கள் ஆஃப் டர்ன் பண்ணுறோம். பண்ணும்போது இங்கேருந்து நான் ரோஸ் கலரில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நல்லா இங்கேருந்த ஏ இருக்குதானே, இந்த பிக்சர் வச்சு கூட சொல்லலாம். இங்கேருந்த ஏ வந்து என்ன ஆகுது, அப்படியே இங்கே வருது. இதான் ஆஃப் இதாக இப்படி வர்றது. அடுத்தது இங்கேருந்த பி என்ன ஆகுது, இப்படியே இங்கே வருது. இங்கேருந்து சி பாருங்க இங்கே வருது. இங்கேருந்து டி என்ன ஆகுது, இதோ இந்த இடத்துல வருது. அப்படியே இந்த கார்னர் வந்து அந்த அப்படியே மாறிட்டே இருக்கு. அதுக்கு தான் ஏபிசிடின்னு சொல்லி லெட்டர்ஸ் போடணும். அப்போ நல்லா புரியும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்போ இன்னும் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. எக்ஸசைஸ் 1.2. Among the following shapes, find out which one would look the same after 1/4 a turn. Put a tick mark. இப்போ 1/4 டர்ன் பண்ணும்போது எந்தெந்த ஷேப்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு டிக் மார்க் போடணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிக்சர்ஸை நல்லா பாருங்கள். இந்த ஃப்ளவர் இருக்குது தானே, இது சேஞ்ச் ஆகாது. சர்க்கிள் சேஞ்ச் ஆகாது. ப்ளஸ் சேஞ்ச் ஆகாது. இந்த டைமண்ட் ஷேப் சேஞ்ச் ஆகாது. அதனுடைய 1/4 டர்ன் பண்ணாலும் இந்த ஷேப்ஸ் மட்டும் டர்ன் ஆகாது. Among the following letters, find out which one would look same after off turn. இப்போ ஆஃப் டர்ன் பண்ணும்போது இங்கே இருக்கிற லெட்டர்ஸில் இந்த லெட்டர்ஸில் இருக்கிறதே அப்படியே சேஞ்ச் ஆகாமல் எந்தெந்த லெட்டர் இருக்கும் அப்படின்னா, எக்ஸை வந்து ஆஃப் டர்ன் பண்ணாலும் எக்ஸாக தான் இருக்கும். அது மாதிரி ஹெச்சும் அப்படி தான் இருக்கும். அடுத்தது எண்ணும் அப்படி தான் இருக்கும். ஓவும் அப்படி தான் இருக்கும். ஐயும் அப்படியே தான் இருக்கும். எஸ்ஸும் அப்படியே தான் இருக்கும். இப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இதை ஆஃப் டர்ன் பண்ணும்போது இதே எக்ஸ் தான் மறுபடியும் வரும். இது ஒரு எக்ஸாம்பிள், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைண்ட் த நம்பர்ஸ் விச் வில் லுக் சேம் ஆன் ஏ ஆஃப் டர்ன். இதே மாதிரி இந்த நம்பர்ஸையும் ஆஃப் டர்ன் பண்ணுறோம். அப்போ எந்தெந்த நம்பர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாதுன்னா 1, 0, 8. பாருங்கள், இந்த 1 இருக்கு. இது ஆஃப் இது பண்ணும்போது என்ன ஆகும், அதே 1 தான் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், how the following numbers are changed after half turn. இந்த நம்பர்ஸ் இருக்கு. இதை ஆஃப் டர்ன் பண்ணும்போது என்ன வரும், அதே தான் வரும். இங்கே எத்தனை 8 இருக்கு, 5 8 இருக்கா, அதே மாதிரி இப்படி போடுங்க. இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கு அதை அப்படியே நீங்கள் எடுத்து எழுதுங்க. அடுத்தது பாருங்கள், ப்ராஜெக்ட். இந்த பார்த்தீங்கன்னா ஒரு 5 பிக்சர்ஸை எடுத்துட்டு அதை மறைபாகமாக சொல்லும் போது எந்தெந்த பிக்சர்ஸ் வந்து அந்த ஷேப்ஸ் மாறாமல் அப்படியே வந்ததுன்றதை நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். அது என்னென்ன பிக்சர்ஸ் வந்து மாறாமல் அப்படியே வந்ததுன்றதை வந்து நீங்கள் ஒரு டேப்லெட் ஒரு காலம் போட்டு அந்த அட்டவணையில் நீங்கள் எழுதுங்க. எதெல்லாம் கால் பாகத்தில் மாறலை, எதெல்லாம் அரை சுழற்சிக்கு பின்னாடி அதே ஷேப்பில் இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. இப்போ பாருங்க, 1/3 a turn. இதில் பாருங்க, இந்த பிக்சர்ஸ் வந்து 1/3. இங்கே இருக்கிற பிக்சர்ஸ் வந்து 1/3 ஆகும்போது இங்கே போகுது. இந்த ஷேப்ஸில் ஏதாவது மாற்றம் இருக்கா, இல்லை. அடுத்தது பாருங்க, 1/6 a turn. இதில் பாருங்க, இதுவும் அப்படிதான். ஒரு சர்க்கிள் இருக்கு, அதில் ஏரோ மார்க் இருக்கு. அந்த ஏரோ மார்க் வந்து 1/6 டேர்ன் பண்ணும் போது இந்த இந்த இது வந்து இப்படியே டேர்ன் பண்ணும் போது இந்த ஷேப்ஸில் வந்து ஏதாவது சேஞ்ச் இருக்கா, இல்லை. ஓகேவா? இப்போ ப்ராக்டிஸ் பண்ணலாமா? லுக் அட் த ஃபாலோயிங் ஷேப்ஸ் அண்ட் ட்ரா இட்ஸ் இமேஜ் ஆஃப்டர் 1/3 ஆஃப் எ டேர்ன் அண்ட் 1/6 ஆஃப் எ டேர்ன். இப்போ இங்கே ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து 1/3 டேர்ன் பண்ணுறோம், 1/6 டேர்ன் பண்ணுறோம். இப்போ பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இதே ஷேப் தான் அப்படியே வரும். இன்னும் சேஞ்ச். அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்டார் கொடுத்துருக்காங்க தானே, அதே தான் அப்படியே வரும். 1/6 அதே மாதிரி தான் வரும். இதை வரைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த பிக்சரும் இதுவும் அப்படியே தான் வரும், இதுவும் அப்படியே தான் வரும். இதே மாதிரி இந்த பிக்சரை நீங்கள் வரைஞ்சிருங்க.
இதோட பார்ட் 1 கிளாஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு இதனுடைய கண்டினியூஷனை பார்ட் 2ல் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.